தஞ்சை மாவட்டம் பூக்கொல்லை கிராமத்தில் செவித்திறன் குறைபாடுள்ள ராஜகுமாரி என்பவர் கணவனை இழந்து தனது தந்தை, மகள் மற்றும் மகனுடன் வறுமையில் வாடி வருகிறார். அவரது ஏழ்மையான வாழ்வு குறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய தகவல்களை கேட்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா பூக்கொல்லை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கிராமத்துல கணவனை இழந்த ஒரு கைம்பெண் ஒருவர், அவர் பெயர் ராஜகுமாரி. அவருக்கு அவருடைய கணவர் கொரோனா காலத்துல உயிரிழந்துடுறாங்க, நோயினால் பாதிக்கப்பட்டு. அதன் பிறகு அவங்களுக்கும் ஒரு மின் விபத்து ஏற்பட்டு அவங்களுடைய செவித்திறன் குறைந்து அவங்க இப்ப என்னன்னா இயல்பாக நடக்க முடியாத சூழ்நிலையும், அதே போல அவர்களுடைய செவித்திறனும் குறைந்ததால அவங்களுடைய தந்தையையும் பராமரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்ப அந்த ஃபேமிலி கூட தான் நம்ம இருக்கிறோம். அதாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு சாலையோரம் ஒரு குடிசை அமைத்து அதுல ஒரு நபர் தனியாக நிமிர்ந்து செல்லக்கூடிய அளவுல கூட இல்லாத சூழ்நிலை ஒரு ஓலை குடிசையில வசித்து வராங்க. இப்போ அவங்களுக்கு வருமானமே கிடையாது. அவங்க அம்மாவால நடக்கவும் முடியாது, இந்த குழந்தையோட அம்மாவால. அவங்களுக்கு வர ஒரு 1000 ரூபாய் உதவி தொகை வைத்து மட்டுமே இந்த குடும்பம் நடத்தி வராங்க. இது குறித்து அந்த தரணிகான்ற அந்த பொண்ணுகிட்டே கேட்கலாம். அம்மா, இப்ப என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க வீட்டுல சாப்பாடு செய்யறீங்களா? என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க சாப்பாட்டுக்கு? நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில. சாப்பாடுக்கு இந்த 1000 ரூபா பணம் தான். அந்த பணத்தை வச்சு சாப்பாடு, அரிசி வாங்கி குருணா கஞ்சி வச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டி ஸ்கூல்ல காலைல சாப்பிடாம போயிட்டு ஸ்கூல்ல வாங்கி சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு. தம்பி காலை உணவும் போடுவாங்க, மத்தியான உணவும் போடுவாங்க. தம்பி வாங்கிட்டு வருவான், நானும் வாங்கிட்டு வருவேன். அம்மா சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம். இந்த 1000 ரூபாய் வருமானம் தவிர வேற எந்த வருமானமே இல்லையா? இல்ல, வேற பணமும் இல்ல. அப்பா கொரோனால இறந்துட்டாங்க. அவங்க அந்த பணமும் எங்களுக்கு கொடுக்கல. அம்மா வாங்கிட்டாங்க, அப்பாவோட அம்மா. இப்போ உங்க கூட தாத்தாவும் இருக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள நீங்க தங்கி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது வசதி இருக்கா? மழைக்காலங்கள்லாம் என்ன மாதிரி சிரமப்படுறீங்க? மழை காலத்துல தண்ணி உள்ள வந்துரும், இல்லாட்டி ஒழுகும். பூச்சி, பாம்பு இதெல்லாம் வந்துரும். உள்ள பாம்பெல்லாம் வரும். படுக்கவும் ஒரு மாதிரியா இருக்கும். பாம்பு வந்துரும், நாயெல்லாம் உள்ள படுத்துக்கிடும். இப்ப அந்த ராஜகுமாரிகிட்ட கேட்கலாம். அம்மா, உங்களுக்கு நீங்க வருமானமே இல்லாம இருக்கீங்க. நீங்க எப்படி இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கிக்குவேன். பக்கத்துல உள்ள உதவி பண்ணாட்டி கடையில தான் வாங்கி வருவாங்க, கொடுத்து விடாங்க. சார் சாப்பிட்டது முடிஞ்சா சமைச்சு கொடுத்துருவேன். மழை காலத்துக்கெல்லாம் நான் சமைக்க முடியாது, நடக்க முடியாது, வலிக்கு இடிக்கி அதெல்லாம் நடக்காது. என் பண்ணி எதை எடுத்து கொடுத்தா சமைச்சு கொடுப்பேன். நிறைய நான் சமைக்க முடியாது. பக்கத்தில் உள்ளவங்க உதவி பண்ணி எது கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட, இல்லாட்டி பட்டினி பசனாலும் கிடக்கும். நானும் பட்டினியாக தான் கிடப்பேன். என் பிள்ளைங்க 2-3 நாள் பரிசு கிடந்துச்சு. எல்லாமே எனக்கு சந்தோஷமா படுது. இங்கே எல்லாமே உதவி பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்து நீட்டாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அம்மா, இப்போ நீ இயற்கை உபாதை கழிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வசதி இருக்கா இங்க? இல்ல, இதெல்லாம் அங்கிட்டு வெளில போகணும், எட்டி போகணும். ஏதாச்சும் தோப்புக்குள்ள போகணும், இல்லாட்டி எட்டி போகணும். இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட வசதி இல்லாம ஒரு 7 வயது பொண்ணும் அவங்க அம்மாவும் அந்த முதியவரும் இந்த 1ஆம் வகுப்பு படிக்கிற பையனும் ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க. வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. அரசாங்கமோ அல்லது தன்னார்வலர்களோ இவங்களுக்கு இயன்ற உதவிய இந்த மகளிர் தினத்தன்றைக்கு 2 மகளிர் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த செய்தியை பார்த்து யாராவது இலகிய மனம் படைத்தவர்கள் இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதோட மாவட்ட நிர்வாகம் தொகுப்பு வீடையோ அல்லது அரசு சார்பு ஏதோ ஒரு வீடை அளித்து இவர்கள் இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது, இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தஞ்சையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார்.